நீங்க ஜிம் போறீங்க இல்ல ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் பண்ற ஒரு பர்சனா இருக்கீங்கன்னா என்னுடைய ஒர்க் அவுட்க்கு அப்புறம் நான் சாப்பிடுற இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான மல்டிகிரெயின் தோசை வித் பன்னீர் கிரேவி இதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தோசையை செய்யறதுக்கு தேவை மல்டிகிரெயின் மாவு, அதாவது கம்பு கேழ்வரகு மாவு கூட கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. பவுல்ல ஒரு ஸ்கூப் கோதுமை மாவும் ஒரு ஸ்கூப் கம்பு கேழ்வரகு மாவும் போட்டு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நான் 2 முட்டை உடைச்சு ஊத்துறேன். லைட்டா உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலக்குன்னு கலக்குங்க. தேவைப்படுறப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா இப்படி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு நம்ம மல்டிகிரெயின் மாவு ஒட்டாம இருக்க நெய் இல்ல எண்ணெய் லைட்டா ஆட் பண்ணி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நம்ம மல்டிகிரெயின் மாவு அதுல ஊத்தி விட்டுட்டு மேல தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு எடுத்தா இந்த மாதிரி பக்காவா வெந்திருக்கும். அதை அப்படியே லைட்டா திருப்பி போட்டு விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து தட்டுல போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம சைட் டிஷ் பன்னீர் கிரேவி. ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்துக்கிட்டு பிளெண்டர்ல போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதை தூக்கி கடாயில போட்டு அது சூடாகிற நேரத்துல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, அப்புறம் நான் காட்டுற இந்த மசாலா எல்லாம் போட்டா இந்த மாதிரி ஆயிடும். இப்போ நீங்க இதுல பன்னீர் ஆட் பண்ணலாம் இல்லனா முட்டை ஆட் பண்ணலாம். நீங்க ரெண்டுத்தையுமே லைக் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல, அதனால இப்போ என்ன மாதிரி ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. முதல்ல பன்னீர் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணி நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி. இது ரெண்டுத்தையும் செய்யறதுக்கு கம்மியான டைம் தான் எடுக்கும். நல்ல ஃபுல்ஃபில்லிங்கான ஹை புரோட்டீன் ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அனபாலிக்கான ஃபுட் ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.